முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தில், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நாட்களுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது கிருபையின் காலம். கர்த்தருடைய வருகை மிக சமயமாக இருக்கிற ஒரு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சத்திய வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கும்படி நான் உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி. இந்த தூதினுடைய தலைப்பு பிரகாசி. நாம் எல்லாரும் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருள் அடைந்து போய் இருக்கிறது. அநேகர் பிரகாசிக்க கூடாதபடி அவருடைய வாழ்க்கைகள் மந்த நிலவரத்திலே காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற நோக்கம் ஏதோ இருளிலே உட்காருவதற்கோ முடங்கி போய் இருப்பதற்கோ கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிறவர்களாக, ஒளி வீசுகிறவர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் அநேகருடைய முகத்தை பார்த்தா இருள் அடைஞ்சு போயிருக்குது. அநேக குடும்பங்களில் பார்த்தா அவங்க இருள் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி இல்லை, பிரகாசம் இல்லை. சில வீடுகளில் பாருங்கள், எப்போ பார் இருளே இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க எத்தனை விளக்கப்பட்டாலும் அது பேய் அரைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு இந்த கால வேளை கர்த்தர் நம்மை சொல்வது பிரகாசி. நீங்கள் ஒளி வீசணும். இது வரைக்கும் நீங்கள் ஒளி வீசாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மந்த நிலவரத்தில் இருந்தால், இந்த கால வேளை கர்த்தர் உங்களை சொல்வது எழும்பி பிரகாசி. இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கும் போது தேவ சமூகத்தில் நாம் பிரகாசிக்கப்பட வேண்டிய நிலவரத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். ஒரு மனிதன் பிரகாசிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி வாழ்க்கையில் என்னால் ஜொலிக்க முடியல, பிரகாசிக்க முடியல, கர்த்தருக்காக எழும்ப முடியலை, எதுவுமே செய்ய முடியாத நிலவரத்தை நான் இருப்பேன். ஆனால் தேவன் ஒன்றையும் நம்மை கொண்டு செய்ய முடியாது. கர்த்தருடைய பருவத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை, நாம் எழும்பி பிரகாசிக்குவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஜனங்கள் இருள் இருக்கலாம். எகிப்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்போது, எகிப்தியருக்கு கர்த்தர் இருளாக இருந்தார், இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் வெளிச்சமாயிருந்தார். நாம் இங்கே வந்துட்ட பிறகு இருளின் பிள்ளைகளாக இருந்துடக்கூடாது. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும்படி இரக்கத்தினாலே உன்னதத்தில் தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அருணோதயம். அதனால தான் நம்ம சபைக்கு பேர் அருணோதயம் வச்சிருக்கிறோம். அருணோதயம் என்றால் விடியற் காலத்து வெளிச்சம் அல்லது அதிகாலையின் சூரியனின் வெளிச்சம். நம்முடைய தேவன் விடியற் காலத்தின் வெளிச்சத்தை போல பிரகாசிப்பிக்கிற தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமே இல்லை, மந்த நிலவரத்தில் மங்கி போயிருக்கிறோம். ஜபம் இல்லை, அபிஷேகம் இல்லை, எல்லாத்துலுமே குறைவுபட்டு ஒரு இருளில் உட்கார்ந்துருக்கிறது போல இருக்கிறோம். ஆனால் இனி கர்த்தர் சொல்கிறார், நீ இருளில் உட்கார்ந்தாலும் நீ வெளிச்சமாக மாறணும். மீகால சொல்லப்பட்டிருக்கு 7ஆம் அதிகாரத்தில், என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. சத்துரு என்ன செய்யறான்? இருட்டிலே உட்கார வைக்கணும், இவனை எழும்பக்கூடாது, இவங்க சுகமாக வாழ்ந்துடக்கூடாது, இவங்க கர்த்தருக்காக ஜீவித்திடக்கூடாது, இவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துடக்கூடாது. அப்போ இவங்களை என்ன செய்யணும்? இருளிலே அமிழ்த்தணும். அவன் சொல்கிறான், சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருள் இருந்தாலும் கர்த்தர் அங்கே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை இருள் அடைந்திருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லப்பட்ட இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் இருக்குது, அருணோதயம். அதனால தான் சொன்னேன், அருணோதயம் என்றால் சூரியன் உதிக்கிறது. பாருங்க, காலையில் சூரியன் வந்து அதிகாலையில் நீங்கள் பாருங்கள் அழகாக எழும்பி உதிக்குது. அது உதித்து முழு உலகத்துக்குமே வெளிச்சத்தை கொடுக்குது. நாம் இப்போ இந்த கூடாரத்துக்குள்ளே வெளிச்சம் வர்றதுக்கு இத்தனை லைட்டு போட்டால் தான் இந்த இடத்த வந்து வெளிச்சமாக்க முடியுது. ஆனால் இந்த முழு உலகத்து வெளிச்சமாக்குறதுக்கு ஒரே ஒரு சூரியன் போதுமானதாக இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லப்பட்டு அருணோதயத்தின் வெளிச்சம் வந்தால் இந்த முழு உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் அதை பிரகாசிப்பிக்கும், அவர்களை காணப்படுகிற இருளை அதை அகற்றும். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 78ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஆண்டவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அருணோதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 79வது வசனம், 78 79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும்
அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும்படியாக அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலே தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்தது. இருளுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, பிசாசின் வல்லமைகள். இருளுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, மரணம். இருளுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, அது பாவம். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள இருள் உட்கார்ந்து இருக்குது, சாபம் உட்கார்ந்து இருக்குது, பிசாசு போராட்டங்கள் இருக்குது, தரித்திரம் இருக்குது. இதெல்லாம் இருள் தான். தேவன் நம்ம இருளின் பிள்ளைகளை அழைக்கல, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். நாம் வெளிச்சத்திலே நடக்க வேண்டியவர்கள். இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் ஏது? தேவன் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது அந்த வார்த்தை மாம்சமாகி ஒளியாக வந்தது என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த அருணோதயமாகிய ஒளியை குறித்து அங்கே யோவான் சொல்லும்போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று படிக்கிறோம். 9ஆம் வசனத்தில் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை பிரகாசிப்பிக்கணும், அவனை வந்து கத்தருக்காக எழும்பணும், அவனை கத்தருடைய மகிமைக்காக நிறுத்தினா அதுக்கு ஒரே வழி இயேசு தான் வழி. நீங்கள் உலகம் பாருங்கள், அந்த இருளிருந்து வெளியே வர்றதுக்கு கடன்ற இருள், சாபம், வியாதி, பிசாசு போராட்டம், இதெல்லாம் இருள் நெருக்குது. அவங்க வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி வெளிச்சத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு நிறுத்துது. இருளில் பாருங்களேன், நம்மளால் சரியாக பாதையை தீர்மானித்து நடக்க முடியல. எங்கே போகிறோம், என்ன வச்சுருக்கிறோம், நம்ம வீடு தான், நம்ம தினந்தோறும் பார்க்குற வீடு தான். ஆனால் வெளிச்சம் இல்லாத போது எது எங்கே இருக்குது நம்மளால் சரியாக வந்து கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா இருள் வரும்போது நாம் ஒரு திக்கு தசையற்றவர்களாக, ஒரு குருட்டாட்டம் பிடித்தவர்களாக மாறுகிறோம். ஒரு வாழ்க்கையில் இருள் பிசாசு கொண்டு வரும்போது அவர்கள் என்ன செய்வது, எதை முடிப்பது, எதை தொடங்குவது, எங்கே இருக்கிறோம், எங்கே போய் கொண்டிருக்கிறோம், அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது, எதுவுமே புரியாத ஒரு குருட்டாட்டத்தை பிசாசு பிடிக்க வைக்கிறான். ஆனால் தேவன் நமக்கு இருளின் பிள்ளைகளாக அழைக்காமல் நம்மை பிரகாசிக்கிற ஒரு ஒளியின் பாதைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒளியில் நடக்க வேண்டிய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அதனால சொல்றாரு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளி இருக்கிறது, அதுதான் மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து. அவருக்கு பெயர் அருணோதயம். இந்த காலையில் நீங்கள் பிரகாசிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது பிரகாசிப்பதற்கு நாம் என்ன செய்வது? இந்த காலைவேளை சில வசனங்களை நாம் சிந்திக்கலாம். 60 1ஆம் வசனத்தை படித்தோமே, அங்கே சொல்லப்பட்டு எழும்பி பிரகாசி. முதலாவது பிரகாசிக்க வேண்டுமானால் நாம் எழும்ப வேண்டும். இன்னைக்கு சபையில் பிரச்சனையே என்னென்னா, இந்த இருளே இருந்துக்கிறேன், இப்படியே வாழ்ந்துக்கிறேன், இந்த சாபத்தில் இருந்துக்கிறேன். பிசாசு என்ன செய்ய மாட்டான்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வந்து நீ இப்படி தான் இருக்க போகிற, நீ இந்த இருளில் தான் சாக போகிற, நீ முன்னேற முடியாது, உன் விசுவாசத்தின் வார்த்தைகள் நிலை பெறாது, கர்த்தருக்கு நன்மையை செய்ய முடியாது. என்ன செய்கிறான்னா, அப்படியே நம்மளை இருளில் உட்கார வைக்கிறான். அதெல்லாம் மீகா 7:8 சொல்லப்படுது, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்பட, நான் இருளிலே உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனால் இருளிலே கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இன்றைக்கி வாழ்க்கையில் இருள் அடித்தது போல அநேகம் நம்ம வந்திருக்கிறோம். வாழ்க்கையே ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போனது போல சத்துரு என்ன செய்யறான், எல்லா பக்கத்திலும் இருளை கொண்டு வருகிறான். அந்தகாரத்தை நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறான். ஆனால் வசனம் சொல்லப்படுது, நாம் எழும்பும் போது நாம் பிரகாசிக்கிறோம். இன்னைக்கு பிசாசு செய்கிற ஒரே வேலை, எழும்பாத, படுத்துரு, அப்படியே கெட, இருக்கிற வாழ்க்கையில் அப்படியே கெட. சில பேர் பாருங்கள், ஜெபிக்கணும்னு நினைக்கிற எழும்ப முடியலை. சில பேர் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நினைக்கிற எழும்ப விட மாட்டான். கர்த்தருக்காக உண்மையாக நிற்கணும்னு நினைக்கிற எழும்ப விட மாட்டான். ஆனால் கர்த்தர் சொல்ற, நீ எழும்பினால் நீங்கள் பிரகாசிக்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்கிறதுக்கு தடையே நாம் எழும்பாது இருக்கிறது. எழும்புதல் எதை காண்பிக்கிறது? மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது எதை உதறிவிட்டு நாம் எழும்ப வேண்டும்? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகி எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் எழும்ப வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கிறோம். இப்படியே போய் இப்படியே வந்து இப்படியே சபையில் உட்கார்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. சபையில் ஒரு மெம்பர்ஷிப்புக்காக வந்துட்டு சும்மா சபையில் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் செய்தி கேட்டு ஓட போறீங்க. இதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக கர்த்தர் நம்ம இந்த சபையில் கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார். ஏன் எழும்ப முடியல? ஏன் இன்னைக்கு கர்த்தருக்காக எந்த காரியத்தை செய்ய முடியல? ஒரு நாட்களில் கர்த்தருக்காக எழும்பி இருந்தோம், ஒரு நாட்கள் கர்த்தருக்காக வேலையை செய்திருந்தோம், ஒரு நாட்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி இருந்தோம். ஆனால் இன்று நம்மால் எழும்ப முடியல.
ஏசு 52 சொல்லப்பட்டு எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்ததான அபிஷேகம், கொடுத்ததான ஜெப ஜீவியம், கொடுத்ததான ஊழியம், கொடுத்ததான அழைப்பு, கொடுத்ததான வல்லமை, கொடுத்ததான கிருபை, இதை நீங்கள் எழும்ப வேண்டும். நல்லா பாட்டு பாடுற கிருபை கொடுத்துருக்கிறாரா? நல்லா கர்த்தருக்காக பாடணும். ஆராதிக்கிற கிருபை கொடுத்துருக்கிறாரா? ஆராதிக்கணும். இசை வாசிக்கிற கிருபை கொடுத்துருக்க அதில் எழும்பணும். எந்த காரியத்தில் எழுமாம நம்ம உட்கார்ந்து இருப்போமானால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பிரகாசிக்க கூடாதபடி இது தடையா இருக்கிறது. இங்க தமிழ்ல எழும்பி பிரகாசின்னு இருக்குது, ஆங்கிலத்தில் அரைஸ் அண்ட் ஷைன் போட்டிருக்கு. நீ எழும்பினால் ஒழிய கர்த்தர் உன்னை பிரகாசிக்க முடியாது. இப்படியே இருந்துருவேன், இப்படியே வந்துடுவேன், இப்படியே போயிடுவேன், எப்போ நான் வருவேன், எப்போ நான் போவேன் அப்படின்றதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலைங்க. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை பிரகாசிக்கணும். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார்ன்றதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு வல்லமை இருக்குது. உங்க ஒவ்வொருக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பேரும் ஒரு வித்தியாசமான அபிஷேகம் இருக்குது. தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேற, சாத்ராக் மேசாக் மேல வைத்திருந்த அபிஷேகம் வேற, எலியாவின் மேல வைத்த அபிஷேகம் வேற, எலிசாவின் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் வேற, நம்மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் வேற. நல்லா புரிஞ்சுக்கலுங்க, ஒவ்வொருவருக்கும் தனி அபிஷேகம், தனி கிருபை, தனி வரங்கள், தனி தாளந்துகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க எழும்பும் வரைக்கும் உங்க கிராமம் பாழாய் கிடக்கும். நீங்க எழும்புற வரைக்கும் உங்க பட்டணங்கள் பாழாய் கிடக்கும். நீங்க எழும்பு வரைக்கும் கர்த்தர் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சாலும், கர்த்தர் உங்களை உருவாக்கணும்னு நினைச்சாலும், கர்த்தர் உங்களை கொண்டு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் அதுக்கு தடை எங்க இருக்குதுன்னா நீங்க எழும்புவதுக்கு ஒப்பு கொடாமல் இருப்பது. நம்ம அப்படியே இருந்து உட்காந்து பழகிட்டோம். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து டேபிளில் தேய்ச்ச நாட்கள் போலவே இப்போ சபையில் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், வந்துட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கிறோம். இல்லை, கர்த்தர் நம்மை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது எதுக்குன்னா நீங்கள் எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டும். வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எழும்பு எழும்பு சீயோனே. சீயோன் என்றால் சபையை காண்பிக்கிறது அல்லது மனவாட்டிகளை காண்பிக்கிறது. இங்க இருக்கிற மனவாட்டியின் சபையில் இருக்கிறதான கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் கர்த்தருக்காய் எழும்பி காரியத்தை நடப்பிக்கிற ஒரு நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இதுக்கு தடை என்ன? நீங்கள் வாசித்ததான ஏசியா 52ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, தூசியை உதறி விட்டு எழுந்திரு. இன்னைக்கு அநேக தூசி தான் நம்மளை பிடிச்சு வச்சிருக்குது. கர்த்தருக்காக எழும்ப கூடாதபடி தூசி என்பது உலகத்தை காண்பிக்கிறது. இன்னைக்கு அநேக உலக காரியங்களை நினைச்சு கர்த்தருடைய வேலையை செய்ய முடியல. குடும்பம், பிள்ளைங்க, வீடு, பாவம், சாபம், உலக மாம்ச தேவைகள், இந்த தூசி என்ன செய்யுதுன்னா உங்களை கரைப்படுத்தி, உங்களை மாசுபடுத்தி கர்த்தருக்காக எழும்ப கூடாதபடி ஒரே இடத்துல உன்னை வைத்திருக்கிறான் பிசாசு. நான் கர்த்தர் சொல்றேன், நீங்க எதை உதறி விடுங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் இருக்குது, கர்த்தருக்காக பிரகாசிக்கணும்னா எதை உதறணும்? தூசியை உதறணும். உதற முடியுமா? இப்போ வஸ்திரங்களில் போகும்போது ஒரு அழுக்கு படிஞ்சிருது, வண்டியில் போகிறோம், நம்ம வஸ்திரங்கள் அழுக்காகுது, அதை உதறி தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் நம்ம கர்த்தருக்காக எழும்பக்கூடாதுன்னு நம்மளை பிடிச்சிருக்குது. கரை திரைகள் போல, தூசியை போல நம்ம கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்பதிலே மறந்து போக செய்கிற தூசிகள் நம்ம பிடித்திருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? முதலாவது, தூசி என்பது கர்த்தருக்கு செவி கொடுப்பதை விட்டுட்டு உலகத்துக்கு செவி கொடுத்தலை காண்பிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்தின்படி வாழுங்க, இந்த சத்தியத்தில் நில்லுங்க, கர்த்தருக்காக ஜீவிங்க. ஆனால் தூசி சொல்லுது, இல்லை இல்லை, நீ இப்படி தான் வாழணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ எழும்பிட்டா கர்த்தர் பிரகாசிப்பாரு, வேணாம் நீ எழும்பாத. மத்தேயின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 10:14, கால்களில் படிந்ததான தூசியை உதறி போடுங்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேளாமலும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது தான் தூசியின் வாழ்க்கை. இதே வசனங்களை நீங்கள் மார்க் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் படிக்கலாம். ஒரு பட்டணத்திற்கு போகும்போது அங்கே ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. அந்த பட்டணம் அதை கேட்டால் போதும். ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனால், ஒருவேளை அவங்க கேளாமல் போனால், அந்த பட்டணத்திலிருந்து வரும்போது உங்கள் பாதங்களில் படிதான தூசியை உதறிவிட்டு அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வரும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கோனியா என்ற பட்டணத்துக்கு போகும்போது அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாதத்தில் இருந்த தூசி அவர்கள் உதறிவிட்டு போனதாக நாம் நடவடிக்கைகளில் படிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிறதான கர்த்தருடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் நாம் செவி கொடுத்து ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உங்கள் மனதை பிசாசு ஏதோ ஒரு தூசியினால பிடித்திருக்கிறான்னு அர்த்தம். எத்தனையோ செய்தியை கேட்குறோம், எத்தனையோ வார்த்தைகளை கேட்குறோம், வாரம் கர்த்தருடைய வசனங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. வரும்போதெல்லாம் கர்த்தர்களோடு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடாதபடி 2 காரியம் போராடுது. ஒன்று, அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்னொன்று, அந்த வசனத்துக்கு செவி கொடுக்க முடியலை. வசனம் சொல்லப்படி, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். நீங்கள் நமக்கு கீழ்ப்படுதல் இல்லை, செவி கொடுத்தல் இல்லை.
நம்ம பலியை செலுத்துகிறோம், ஜெபம் பண்ணுறோம், காணிக்கை செலுத்துகிறோம், உபாசிக்கிறோம், அழகிறோம், புரள்றோம், இதெல்லாம் கரெக்டு. ஆனால் வசனம் சொல்லப்பட்டுகிறது பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் இல்லையா? ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். செவி கொடுக்கணுங்க. யார் செவி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படுகிறவர்கள் செவி கொடுப்பாங்க. செவி கொடுக்கிறவங்க தான் கீழ்ப்படி முடியும். ரெண்டுத்துக்கும் இணைப்பு இருக்குது. செவி கொடுக்க முடியாதவங்க கீழ்ப்படி முடியாது. இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் நாம் கேட்குறோம், எத்தனையோ செய்திகளுக்கு அந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணாரு, இந்த செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது என் கூட தான் பேசினாரு, இந்த வசனம் எனக்கு தான் சொன்னாரு, எல்லாம் சரி. ஆனால் நம்ம அதை செவி கொடுத்துருக்கிறோமா? என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நல்ல ஆடு வந்து மேய்ப்பன் சத்தத்தை கேட்கும். ஆடு மேய்ச்சிக்கிட்டு போகிறாங்க பாருங்க, எத்தனையோ ஆட்கள் வராங்க, யார் வார்த்தைக்கு அது செவி கொடுக்கறது இல்லை. ஆனால் தான் மேய்ப்பன் சொல்லும்போது அது சரியான செவி கொடுத்தலுக்குள்ளே அது வருது. இங்கே வான்னு சொன்னால் வருது, போனா போகுது. ஒரு ஆடு நம்மை போல 6 அறிவு இல்லாத மிருக ஜீவனுக்கு அப்படி ஒரு அறிவு இருக்குது. அது சொல்லுகிற கட்டளைக்கு, சொல்லுகிற வார்த்தைக்கு, எஜமானுடைய வார்த்தைக்கு, மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலவரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம்? தூசி என்பது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத தன்மை. தூசி என்பது சத்தியத்திற்கு கேட்டு காதுகளில் கேட்கப்படியாதபடி இருதயத்தில் செவி கொடுக்க முடியாத தன்மை. தூசி என்பது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. நீ பாருங்க, நிறைய பேர் அவங்களுக்கு சொல்ற சத்தியத்தை அவங்க கேட்கறது இல்லை. வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு உனக்கு தான் பாஸ்டர் பேசினாரு, உனக்கு பாஸ்டர் அவங்களுக்கு தான் பேசினாரு, பாஸ்டர் வந்து உனக்கு தான் குத்தி காட்டினாரு, மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்களே தவிர எனக்கு இந்த வார்த்தையை சொன்னான்னு ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, அதுக்கு செவி கொடுக்க மனம் இல்லை. மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது முதல் 2 வசனங்களை வாசித்தால் 5ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, மத்தேயு 7 1 5 வசனங்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் அளக்கிற அளவின்படியே நீ உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை அதுதான். 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் கண்ணிலே உத்திரம் இருக்கிறது உன் சகோதரனை நோக்கி. இன்னைக்கு இதுதாங்க பிரச்சனை சபையில். வசனம் கேட்கும் போது ஏற்றுக்கொள்ள முடியல, வசனம் சொல்லும் போது செவி கொடுக்க முடியல. நம்ம மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்கள் கண்ணில் இருக்கிற துரும்ப முதல்ல எடுங்க, உங்கள் கண்ணில் இருக்கிற தூசியை முதல்ல எடுங்க. இங்கே தூசின்னு இங்கே வந்து துரும்புன்னு போட்டிருக்குது, உத்திரம் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. தூசி, சின்ன சின்னதான தூசி கண்களில் விழுது. நீங்கள் நம்ம கண்ணில் எத்தனையோ தூசி இருக்குது, அதை நாம் எடுக்காமல் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாம் எழும்புவதற்கு தடையாக இருக்கிறது காரியம் என்னென்னா, நம்ம மேலே என்ன தூசி இருக்குதுன்னு பார்க்கறது இல்லை, மற்றவங்க மேலே என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க என்ன பாவம் செய்திருக்கிறாங்க, வசனத்துக்கு என்ன கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, சத்தியத்தின்படி என்ன செவி கொடாமல் இருக்கிறாங்க, இதை நம்ம சொல்கிறதுக்கு ஆட்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, என்னிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் என்ன நியாயந்திருப்பது கர்த்தர் ஒருவரே. ஒரு மனுஷனை நியாயத்திருக்கிற வேலை கர்த்தருடையது. நீ சபையில் வந்துட்ட பிறகு நிறைய பேர் நியாயத்திருப்பு வேலையை நாம் செஞ்சிடறோம். வசனத்தை கேட்க முடியல, வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனால் மற்றவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க வந்து இப்படி அப்படி. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கலுங்க, யார் வசனத்துக்கு செவி கொடுக்காம வசனத்தின்படி உண்மையாக இராமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவங்களை பற்றி பேசுவாங்க. உண்மையாக வசனத்துக்கு செவி கொடுக்குறவங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்க, பரவாயில்ல நம்ம அவங்களுக்கு ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் அவங்கள மாற்றுவார், கர்த்தர் அவங்கள கொண்டு வருவார், இதுதான் பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட எல்லாரும் வந்து சொன்னாங்க, இந்த பாவியினுடைய வீட்டுக்கு போகிறாரு, இந்த பாவியாக மனுஷனுக்கு கூட போய் ஆண்டவர் இருக்கிறார். அது சொன்னார், நான் பாவிகளை ரட்சிக்கும்படி தான் பூமிக்கு வந்தேன். வசனம் சொல்ல பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். அவர் சொல்லியிருக்க கூடாதான், இவங்ககிட்ட இவ்வளோ பாவம் இருந்துச்சு, இந்த விபச்சாரம் பண்ணா, 5 புத்தகங்களை வச்சுட்டு இருந்தா, இப்படி வாழ்ந்தா அப்படி வாழ்ந்தா சொல்லியிருக்கலாமே. ஆனால் என்ன செய்யலை, சொல்லலைங்க. நீங்கள் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டா போதும், மற்றவங்களுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை வசனத்தை வச்சு சொல்கிறோம். இந்த வசனத்தை பார்த்து எப்படி எடுத்துருக்கு பார்த்தியா, பொய் பேசாதுன்னு போட்டிருக்கேன். நாம் எத்தனை பொய் பேசியிருக்கிறோம்? விபச்சாரம் பண்ணாதுன்னு போட்டிருக்கேன். எத்தனை பேர் அசுத்தமாக கண்களால் இச்சித்திருக்கிறோம்? எத்தனையோ காரியங்கள் நாம் தவறிவிட்டு மற்றவர்கள் இருக்கிற தூசி எடுக்க போனால் நம்ம கண்ணில் என்ன தூசி இருக்குன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் எழும்பாது இருக்கிற தடை வசனத்துக்கு செவி கொடுக்கல, வசனத்தை ஏற்றுக்கொள்ளல. இன்னொரு பக்கம் நாம் வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறோம், ஆனால் அதை நம்மளால் செய்ய முடியல. இன்னைக்கு நாம செய்ய முடியாத ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு போதிச்சோம்னா அந்த வசனம் வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு வசனத்தை கீழ்ப்படியாமல் வசனத்துக்கு செய்யாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னதான் திணிச்சு போதிச்சாலும் அந்த பிள்ளைகள் அந்த வசனத்திலே வளராது.
நீ சபையில் உட்காந்து நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா பைபிள் படிக்கிறோம், வீட்டில் உட்காந்து நீ ஜெபிக்கிறது இல்லை, பைபிள் படிக்கிறது. உங்கள் பிள்ளைங்க மட்டும் பைபிள் படி ஜெபினா எப்படி ஜெபிப்பான்? நம்ம மேலே இருக்கிற தூசியை விட்டு நாம் எழும்பினா தான் நம்ம குடும்பம் பிரகாசிக்கும். நீ குடும்பங்கள் பிரகாசிக்க முடியாதபடி இருளில் உட்கார்ந்துருக்க காரணமே நாம் எழுப்புதல் அடையக்கூடாதபடி, எழும்பக்கூடாதபடியான தூசி நமக்குள்ளே மறைந்து இருக்கிறது. அதை பார்க்காம மற்றவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிசாசு ஒரு நல்ல வேலை செய்வான், நமக்குள்ளே என்ன இருக்கிறத பார்க்க விட மாட்டான். மற்றவங்களை பாரு, அவங்கள பாரு, உன்னை விட அவங்க எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறாங்க, நீ எவ்வளோ மேலு. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த பாவத்தில் நீ இரு, மற்றவங்களை பார்த்துக்கிட்டே என்ன செய்ய, உன் ஓட்டத்தை அப்படியே நிறுத்திடு. இந்த 10 கணிகளை நான் அடிக்கடிக்கு பார்க்கும்போது அவங்க வந்து 5 கணிகளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எண்ணெய் வச்சுருந்தாங்க, தீவெட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் எங்கே கோட்டை விட்டாங்கன்னு கேட்டால் தங்கள் வாழ்க்கையில் எண்ணெய் குறைந்து போனதுன்றதை அவங்க சிந்திக்கவே இல்லை. எப்போ சிந்திச்சாங்கன்னா, மணவாளன் வரும்போது, அவர் எக்காலம் துணிக்கும் போது, கல்யாண வீடு திறக்கப்படும் போது அவங்க பார்த்தாங்க, எங்களுக்கு இப்போ எண்ணெய் இல்லை, தீவெட்டி மாத்திரம் இருக்கிறது. அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் எண்ணெய் அதிகமாக வச்சுருக்கீங்க, எங்களுக்கு கொடுங்க. அவங்க சொன்னாங்க, விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கு இப்போ நேரம் இல்லை, விற்கிற இடத்துல போய் வாங்கி கொண்டு வாங்க. நமக்கிட்ட எப்போ குறைய நாம் தெரிஞ்சுக்கொள்கிறோமோ, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றத்துக்கு அடியனை விலக்கி காரும், அப்போது பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி நான் உத்தமனா இருப்பேன். சங்கீதம் 19 வாசிப்போம் வசனம். வசனம் சொல்லுங்க. 19:12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கும். அடுத்து, துணிகரமான பாவத்துக்கும் அது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக இருப்பேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இதுதாங்க பிரச்சனை. மற்றவங்களை நம்ம வந்து நியாயத்திற்கு முன்னாடி நம்ம மேல என்ன தூசி இருக்குன்னு பாருங்க. நீங்க நம்ம சத்தியத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. சத்தியத்துக்கு செவி கொடுத்தா நேரத்தோடு வருவோம், நேரத்தோடு போவோம், ஜப நேரங்களில் அலட்சியம் பண்ணாமல் வீட்டில் இருக்கும்போது வருவோம். கர்த்தருக்கு ஒரு தேவ பயம் இருக்கும். நீ செவி கொடுக்க முடியுதா? நீங்கள் என்ன காணிக்கை செலுத்தலாம், கோடிக்கணக்கில். இப்போ சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு அவர் வீட்டில் உட்காந்து ஆராதிச்சுட்டு இருக்காரு ஆன்லைனில். அதனால் அவர் வந்து பரலோகம் போயிட நினச்சி தப்பு கணக்கு போட்டிருக்காரு. நிச்சயமாக அவன் பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கு காரணம், முடியாத பட்சத்தில் சாக கிடக்கிற நேரத்தில் நீ பார்க்கலாம். நல்ல சுகமுள்ள கைகள், சுகமுள்ள கால்களை கர்த்தருக்கு கொடுத்து வீட்டில் நேரங்காலம் கொடுக்கும்போது கர்த்தருக்கு தேவ பயம் இல்லாமல் வந்து அலட்சியம் பண்ணால் தேவன் ஒரு நாள் இறங்க மாட்டார். சில பேர் ரொம்ப ஹை ப்ரீஸ்ட்டு, சபை ஆரம்பிக்கிறது 9 மணின்னா அவங்க வர்றது 12 மணி. அப்படி நாம் இருந்துடக்கூடாது. வாழ்க்கையை வந்து தவறாக நடத்திடக்கூடாது. தேவ சமூகத்தை குறித்தான பயம் இருக்கணும். உமது வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தேவ சமூகத்தை நீங்கள் வர முன்னாடி கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். இன்னைக்கு இவங்க வர போகிறாங்க, இவங்களுக்கு என்ன செய்யணும்னு யார் காத்திருக்கிறா? யாருங்க காத்திருக்கிறாரு? காத்திரு 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்னா எத்தனை மணிக்கு போய் நிற்பீங்க? சிஎம்சிக்கு நீங்கள் போங்க, 6 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போடுங்க. எத்தனை மணிக்கு போய் நிற்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ வேகமாக கர்த்தரை விசுவாசத்தோடு வரீங்களோ அவ்வளோ வேகமாக தான் கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தருக்கு கனத்தை நாம் எவ்வளோ கொடுக்குறோமோ கர்த்தர் அதே கனத்தை நமக்கு தருவார். கர்த்தருக்கு நாம் எந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு இடத்த கொடுக்குறோமோ அதே உயர்ந்த ஸ்தானத்துக்கு நமக்கு இடம் கொடுப்பார். உங்கள் பிள்ளைங்களை 9 மணிக்கு ஸ்கூல் அனுப்பணும்னா வேனை வந்து 8 மணிக்கு வருதுன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எழுப்புறீங்க? எத்தனை மணிக்கு எழுப்புறீங்க சொல்லுங்கள்? அவனை 8 மணிக்கு வேனில் ஏற்றுறது தான் உங்கள் வேலையாகவே இருக்குது. ஏன்னா சபைக்கு 9 மணிக்கு ஆறாதுன்னு நம்ம எத்தனை மணிக்கு வரோம்? யோசிச்சு பாருங்கள். இங்கே காலியாக இருக்குது இடம். ஒரு நாள் தாங்க வர போகிறீங்க, ஒரு 3 மணி நேரம் தான் ஆராதிக்க போகிறோம். இது சினிமா தேட்டரும் இல்லை, இது உலக கேரிக்கையும் இல்லை. எப்போ வேணால் டிக்கெட் வாங்கி உள்ளே நுழைஞ்சிட்டு வர்றதுக்கு. இது தேவ சமூகம். இது எவ்வளவு பயங்கரமான இடம். இது வானத்தின் வாசல் என்று யாக்கோபு சொல்கிறான். இது எவ்வளவு, ஏன்னா கர்த்தர் முகமுகமாய் யாக்கோபோடு பேசுறதுக்கு யாக்கோபு சொல்றான், கர்த்தாவே நீர் என்னோட முகமுகமாய் பேசுகிறீர், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமான இடம், இது வானத்தின் வாசல். கர்த்தர் பேசுகிற இடத்துக்கு வரும்போது நாம் எழும்பி வரணும். நீ பிசாசு நிறைய பேர் எழும்ப விட மாட்டான். கர்த்தருக்காக எழும்பி செவி கொடுக்க முடியல, கீழ்ப்படிய முடியல. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். நீதிமொழிகளை வாசிக்கும் போது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தாமானா அவன் விக்கினமின்றி சமாதானத்தோடு வாழ முடியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல், பாருங்க, அவனுக்கு ஆபத்து கண்டு பிரச்சனை இல்லை, போராட்டங்களை கண்டு பிரச்சனை இல்லை. ஏன்? அவன் கர்த்தருக்கு செவி கொடுக்குறான். அவனுக்கு தெரியும் கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த வார்த்தை எனக்கு தரப்போறாரு, இதுக்கு நான் செவி கொடுக்குறேன், இந்த வார்த்தையின் நான் ஜீவிப்பேன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, வசனத்தில் நாம் செவி கொடுத்து ரொம்ப அவசியமாக இருக்குது.
உபாகமத்தில் மோசே கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தைகள் இந்த கற்பனை படியெல்லாம் செய்ய நீ கவனமாய்ந்து செவி கொடுப்பாயே, ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். செவி கொடுக்குறவங்க மேலே தான் ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குற அனுபவத்தை கேளுங்க. உலகத்துக்கு செவி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், தேவ சமூகத்தை செவி கொடுங்க. சில பேர் பெரிய பெரிய சபையில் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்தா நல்லா போயிட்டு வந்தாங்க சபைக்கு. கேட்டால் எங்கள் சர்ச்சு ரொம்ப பெரிய சர்ச்சு, நிறைய ஆராதனை, நாங்களுக்கு 3-4 சர்வீஸு, நல்ல வார்த்தைகளை சொல்கிற சபை, ஆழமான சத்தியம் இருக்குது. எல்லாம் இருக்கட்டும், உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தான் நீங்கள் எந்த சபையில் இருக்குன்றது சரியாக விளங்கும். எந்த சபையோ ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போக முடியாது. இதை நான் சொல்லலை, பெரிய உயர்ந்ததான பரிசுத்தவான்கள் சொன்னது. நானோ இந்த சபையோ எந்த சபையோ ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போக முடியாதுன்னா பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னா எந்த சபையும் ஒரு மனுஷனுக்காக மறிக்கவும் இல்லை, எந்த மனுஷனும் எந்த சபையோ ஒரு மனுஷனுக்காக உயிர் தெழவும் இல்லை. கிறிஸ்து ஒருவரே ஒருவனுக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். ரைனாட் பாங்கே சொன்னதான வார்த்தை இது. ஒரு மனுஷனை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கதான ஒரே வழி ஆயுதம் இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் உயிர் தெழுதலும் தான். அதனால் இந்த சபைக்கு போனால் அந்த சபைக்கு போனால் அப்படி இருந்தா இப்படி இருந்தா கர்த்தர் நம்ம எழுப்பி கொண்டு போயிடுவான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல பிரகாசிக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும். எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஒரு பயம் இருக்கணும். சபைக்கு வந்த பிறகு வசனத்தை கேட்க மாட்டேன், வசனப்படி வாழ மாட்டேன்னா நம்மை நாம் ஏமாற்றி வஞ்சித்திருக்கிறோம். வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகாது. நீதிமொழி 1 அதான் தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடு, விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்தை கண்டு அவன் பயப்பட மாட்டான். என்ன ஆபத்து வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு பயம் இல்லை. அவன் செவி கொடுத்துட்டு இருக்கிறான். கர்த்தருடைய வசனம் என் கூட இருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு செவி கொடுத்தது என் கூட இருக்குது, அதனால எந்த கண்டனும் பயப்படுறது இல்லை அப்படி சொல்லுவான். இப்போ முதலாவது எழும்புவதுக்கு தடை தூசி. உதறி விட்டு எழும்புங்க. அது உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். வசனத்தை கேட்காதபடி, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி, சபையினுடைய வார்த்தையில் கீழ்ப்படியக்கூடாதபடி பிசாசு தொடர்ந்துக்கிட்டே வருவான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அதை இன்னைக்கு உதறணும். இன்னையிலேருந்து சத்தியத்தை கீழ்ப்படிவான் ஆண்டவரே, செவி கொடுப்பான் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுவான் ஆண்டவரே, கீழ்ப்படிவான் ஆண்டவரே, அவையின்படி ஜீவிப்பான் ஆண்டவரே. இதை சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரே காரியம் செவி கொடுத்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதல் தான். நீங்கள் நம்ம செவி கொடுக்குறோமா? நீங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையில் கொண்டு வரோமா? பிள்ளைகளை குடும்பங்களை நாம் அப்படி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலுக்குள்ளே உண்மையாய் செவி கொடுக்க நடத்தணும்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். ஏசியாவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செவி கொடுப்பவருடைய வாழ்க்கையில் நன்மையை அவன் புசிப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். தேவனுக்கு செவி கொடுத்தலுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேசத்திலே நம்மை நன்மையை புசிக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை தீமை உண்டாகாது. உங்களுக்கு தீமை செய்கிற மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி நன்மையானவைகளை புசிக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்ப எப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. செவி கொடுத்ததுன்னா கேட்டுட்டு விட்டு போறதில்லை, அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுதலுக்குள்ள வந்து வசனத்தை செயல்படுத்துவது. நீங்கள் நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையே என்னென்னா, அவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, ஏமா நாங்கள் எவ்வளோ பைபிள் படிக்கிறோம் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ ஆவிக்குரியவங்க தெரியுமா. நீங்கள் எவ்வளோ ஆவிக்குரியவங்கன்னு சொல்கிறதில்ல. இல்லை, நீங்கள் எப்படின்னு எவ்வளோ வசனம் தெரியுன்றது முக்கியம் இல்லை, எத்தனை அதிகாரம் படிச்சிருக்கிறது முக்கியம் இல்லை. தூசியை உதறிவிடத்தக்கதாக கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாலும் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை கொண்டு வரும். இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி இருந்தீங்களா, சபைக்கு வருவீங்க, ஒரு பாட்டு பாடுவீங்க, நார்மல் வர்ஷிப்பர் மாதிரி இருப்பீங்க, ஒரு நார்மல் கிறிஸ்தவம் போல இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்காக கர்த்தர் இந்த சபையில் நம்மை கொண்டு வரவில்லை. நீங்கள் எழும்பணும், நீங்கள் கர்த்தருக்காய் பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும், கர்த்தருடைய ஒளி உங்கள் மூலமாக புறஜாதியார் மற்ற ஜனம் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பிரகாசிக்கணுமா இருளாக இருக்கணுமான்னு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் நான் பார்க்குறேன், நிறைய சபையில் இருக்கிற விசுவாசிங்க மற்றவங்க நல்லா உபதேசம் பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்கல. ஏன் தெரியுமா? அவங்க மற்றவங்களுக்கு இப்போ சொல்கிறாங்களே தவிர தங்கள் சொந்த கையினால் தொட்டு கூட அதை என்ன செய்யறது இல்லைன்னா அதை பார்க்கறது இல்லை. வசனம் அப்படி தான் சொல்கிறது. மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அந்த வசனம் எப்படி இருக்குதுன்னு கூட அவங்க என்ன செய்யறது இல்லை, தொட்டு தன் விரலினால இந்த வசனம் இப்படி தான் இருக்குதுன்னு செய்ய மாட்டாங்க. ஏமா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தியே, நீ என்ன சர்ச்சுக்கு போயிட்டு வந்த? இந்த அம்மா உட்காந்து நாடகம் பார்க்குது, சினிமா பார்க்குது, தப்பு பண்ணுது. அந்த அம்மாவை கேள்வி கேட்குது, நீ வசனம் படிச்சல, நீ சபைக்கு போனல, நீ முதல்ல ஒழுங்காயிரு, உன் கண்ணில் இருக்கிற தூசியை முதல்ல எடு. நீங்கள் நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை, கணவன் மனைவி குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, தன் தூசியை பார்க்கறது இல்லை, வசனத்துக்கு தான் செவி கொடுத்துமா ஏற்றுக்கொண்டமா கீழ்ப்படுத்துமான்னு பார்க்கறது இல்லை, மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் உங்களால் எழும்ப முடியலை, கர்த்தருக்காய் பிரகாசிக்க முடியலை. நான் சொல்லுவேன், முதல்ல நாம் தூசியை உதறி விட்டு எழும்பணும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறி விட்டு எழும்பு.
இரண்டாவது ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 51:9, ஒன்பதாம் வசனம் வாசிங்க தமிழ்ல ஒருத்தர். பலன் கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடியே எழும்பு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு எழும்பு, பலன் கொள். எழும்புவதற்கு தடை பலனற்று போகிறோம். நீ பாருங்க, வியாதி வரும்போது, போராட்டம் வரும்போது, சோதனை வரும்போது நமக்கு பலன் இல்லை, அப்படியே படுத்து கிடக்கிறோம். கர்த்தருக்காக எழுப்பணும்னு நினைக்கிறோம், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும்னு நினைக்கிறோம், பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், நம்ம பலவீனப்படுத்துறான். நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு எங்கே வீக்னஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணால் நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, என்ன பண்ணால் தேவ சமத்துக்கு வர மாட்டீங்க, என்ன பண்ணால் கர்த்தரை தேட மாட்டீங்க, என்ன பண்ணால் கர்த்தருக்காக எழும்ப மாட்டீங்கன்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். இன்னைக்கு நம்மில் அநேகர் பலன் கொள்றதுக்கு தடையா இருக்கிறது காரணம், பலன் கொள்ள முடியாதனால நம்ம கர்த்தருக்காக எழும்ப முடியல. இன்னைக்கு கர்த்தருடைய பலத்தை நீங்க கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமான மனுஷன், எழும்பு, உன்னை பலன் கொள்ள செய். இன்னைக்கு கர்த்தருடைய பலத்துக்குள்ள நாம் வந்துடணும். நாம சுய பலத்தில் போராடக்கூடாது. சில பேர் மாம்ச பலத்தில் போராடுவாங்க, மோதி மோதி பார்ப்பாங்க, விழுந்துருவாங்க. நீங்க நம்மளால மோத முடியல. ஒரு நாள் ஜெபிக்கிறோம், 2 நாள் ஜெபிக்கிறோம், அப்புறம் ஜெபிக்க முடியல. ஒரு நாள் வேதம் வாசிக்கிறோம், 10 நாள் வேதம் வாசிக்க முடியல. காரணம், நமக்குள்ள மாம்சத்தில் பலன் இல்லை, ஆவியிலே பலன் இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொன்னாரு, மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பலனே அபிஷேகம் தான். இன்னைக்கு ஏன் உங்களால் எழும்ப முடியலன்னு கேட்டா, உங்களுக்கு பலன் இல்லை. தேவ சமூகத்தை நீங்கள் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்கு தேவை கர்த்தருடைய பலன். இன்னைக்கு உங்கள்கிட்ட பலன் இருக்குதா பாருங்க. இப்போ இருக்கிற ஆட்களுக்கு, அந்த நாட்களில் இருந்த ஆளுங்க சொல்கிறாங்க, நாங்கள் பித்தளை குடத்தை தூக்கணும், மண் பானையை தூக்கணும். இப்போ இருக்கிற ஆட்களுக்கு சின்ன குடத்தை கூட என்ன செய்ய முடியல, அவ்வளோதான் அவங்க இப்போ கெப்பாசிட்டி பலன் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் டம்ளர் கூட தூக்க முடியாது நம்ம ஆட்களால். அதுக்கு ஒரு ரோபோட்டை வச்சு தான் தூக்க போகிறான். நான் சொல்கிறது சிரிப்பாக தான் இருக்குது, வரத்தான் போகுது. போன வாரத்தில் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜியில் பாருங்கள், தலையை உள்ளே விட்டால் அவனே முடி வெட்ட போகிறான், அந்த டெக்னாலஜி வரப்போகுதுன்னு போன வாரம் சொன்னேன். நான் முடிச்சுட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு மிஷினே வந்திருக்குது. உலகம் அந்த நிலைமைக்கு போயிட்டுருக்குது. இன்னும் போனால் நீங்கள் படுத்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம், எல்லாமே அவனே செய்ய போகிறான். இன்றைக்கி உலகம் அந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய ஜனமே, நாம் எழும்புவதற்கு தடை நமக்குள்ள பலன் இல்லாமல் படுத்து கிடக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பலன் அடைய வேண்டும். நமக்கு ஒரு பலன் இருக்குது, அது கர்த்தரிடத்தில் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்லும்போது, கர்த்தர் என் பலன். சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கும் போது 28ஆம் அதிகாரம் 27-8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 28:7-8 வசனங்கள். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அடைக்கலமானவர். யாருங்க பலனு? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்க, அதான் பலன். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஆண்டவர் இல்லைன்னா உங்கள் பலன் போச்சுன்னு அர்த்தம். உங்கள் அபிஷேகம் உங்களை விட்டு நீங்கச்சுன்னா உங்கள் பலம் போச்சுன்னு அர்த்தம். உங்கள் பலத்தை வச்சா நீங்கள் பிரகாசிக்கலாம், உங்கள் பலத்தை வச்சு நீங்கள் எதையும் சாதிக்கலாம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு பலன் கொடுக்கிறவர். நாம் பிரகாசிக்க முடியல, வாழ்க்கையில் ஒரு மேன்மையான இடத்தை பிடிக்க முடியல, கடன் பிரச்சனை தீர்க்க முடியல, இந்த காலத்தில் ஒரு ஜெயஜீவியம் வர முடியல, பிரகாசிக்கூடாது நான் இருளே உட்கார்ந்துருக்கிறேனே, என்ன செய்வது? இந்த கேள்விக்கு ஒரே காரணம், நாம் பலவீனமான மனுஷர்கள் தேவனுடைய பலத்தை பெறணும். உங்கள் பலத்தில் மோதாதீங்க. வீரனுடைய கால்களில் தேவன் பிரியமாயிரார். நம்ம சுய புத்தியின் மேல் சாராது இருப்போமாகன்னு வேதம் சொல்லுகிறது. சுயமாக ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு நாம் பலப்படுவோம், நாம் ஜெயிப்போம், யுத்தத்தில் நாம் ஜெயம் பெற்றுவோம் நினச்சோம்னா நாம் ஒரு நாளும் ஜெயம் பெற முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பலன் கர்த்தருக்குள்ளே மறைந்திருக்கிறது. கர்த்தரில் இருக்கிற பலத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் எழும்ப முடியலை, எனக்கு உங்களுடைய பலத்தை தாங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது நீங்கள் கர்த்தருக்காக எழும்பலாம், நீங்கள் பிரகாசிக்கலாம். மற்ற ஜனங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரு, உங்களோட கர்த்தர் இருக்கிறான்றதை மற்ற ஜனங்க புரிந்து கொள்வாங்க. நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை காரியத்தில் பலவீனப்பட்டிருந்தாலும் சரி, வசனம் சொல்லப்பட்டு கர்த்தரே அவர்களுக்கு பலன், தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் அடைக்கலமானவர். நமக்கு அபிஷேகம் தாங்க பலனு. அதனால தான் நான் சொல்கிறேன், நல்ல ஆவியில் நிரம்புங்க,
உங்கள் பலத்தை புதுப்பீங்க. தேவ சமூகத்தில் நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. இது வரும்போது எலும்பு உலர்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் செத்து போன கிடந்ததான மனுஷனாக இருந்தாலும் அது உயிர்ப்பிக்கும். இதுதான் உன்னத பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பலன் வரும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அவரை பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம எழும்பாமலே படுத்து கிடக்கிறோம். காரணம் பலன் இல்லை. எப்போ கேளு, பலன் இல்லை பாஸ்டர், ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஓட முடியல, எழும்ப முடியல, செய்ய முடியல, சரீரத்தில் பலன் இல்லை, வாழ்க்கையில் பலன் இல்லை, அப்படியே குன்றி போய் செத்து போன போல வாழ்க்கை கர்த்தர் நடத்த கொடுக்கல. கர்த்தர் பிரகாசிக்கும் பண்ணி நம்மை கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:13 வாசிக்கும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க எழும்பணும்னா கர்த்தருடைய பலத்தை பெறணும். இந்த பலன் அபிஷேகத்தில் மறைந்திருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலர் நடைபெற உன்னதமானவருடைய பலத்தை பெறும்படி நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள். இப்போ நம்ம இந்த நேரத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய, ஆண்டவரே உன்னத பலத்தை மேல் தாங்க. மரியாள் மேலே இறங்கின உன்னத பலன் எங்கள் மேலே இறங்கட்டும். 120 பேர் கூடி இருந்த போது அந்த பலன் நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர்கள் சாதாரணமானவங்க, நம்மை போல சாதாரணமான மனுஷங்க தான். நம்ம இருக்கிற மாம்ச சரீரத்தில் இருக்கிறோமே, இதே மாம்ச சரீரத்தில் அவங்களும் இருந்தாங்க. ஆனால் எப்போ அவங்க கர்த்தருக்காக பிரகாசித்து சாட்சிகளாக நிற்கப்பட்டாங்கன்னு கேட்டால் 120 பேர் மேலும் உன்னத பலத்தின் அபிஷேகம் இறங்கின போது. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கு தடை, நம்ம பலனற்று கிடக்கிறோம். இதுக்கு பலன் வந்தால் நீங்கள் எழும்பலாம், பிரகாசிக்கலாம். அந்த அபிஷேகம் எங்கே இருக்குதுன்னா உன்னதமானவருடைய மறைவின் அபிஷேகத்தில் கட்டப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கிறது. உன்னதமானவருடைய அபிஷேகத்தை நாம் பூர்ணமாக்கப்படுகிற இடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உன்னத அபிஷேகத்தால் என்னை நிரப்போம். இதை கேளுங்க. யோவானின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது, லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. லூக்கா இயேசு ஆவியிலே பலன் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியிலே பலன் கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேணும். பிள்ளை வளர்ந்தது, அது ஆவியிலே பலன் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை வளரும் போதே அது எதுக்குள்ள பலப்படணும்னா ஆவியில பலப்படணும். உங்கள் பிள்ளைங்களாம் எதில் பலப்படுறாங்க? நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போதே அதை சரியான பாதையில் கொண்டு வந்துடணும். பிள்ளைகளை அபிஷேகத்தை கொண்டு வரணும். நீ அபிஷேக பெறத்துக்காக கேட்டிருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? பிள்ளைகள் என்பது சபையில் புதிதாக ரட்சிப்படைந்ததான புதிய அனுபவம் உள்ள பிள்ளைகளை காண்பிக்கிறது. இன்னும் வளர்ச்சி அடையாமல், சத்தியத்தை புரியாமல், புதிதாய் வந்திருக்கிறவங்க, ரட்சிப்படைந்திருக்கிறவங்க, இப்போ தான் இயேசு தெரிஞ்சிருக்கிற ஆட்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் ஆவியிலே பலன் கொள்ள வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. ஆவியிலே நமக்கு பலன் இருக்கிறது. மாம்சம் பலவீனமானது, ஆவியில கர்த்தர் நமக்கு பலத்தை வச்சிருக்கிறார். நீங்க இந்த சபைக்கு இப்பதான் வந்திருக்கலாம், ஒருவேளை சத்தியத்தை இப்பதான் புரிஞ்சிருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரை பற்றி இப்பதான் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த பலன் இல்லாம நீங்க எழும்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது. லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய 49ஆம் வசனத்தை பார்க்கும்போது, லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கு வரும்படி எருசலேமிலே போய் காத்திருங்கள். எருசலேமிலே போய் அவங்க காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் அவர் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள், அந்த இடத்தை கர்த்தர் அசைய பண்ணத்தக்கதாக உன்னத பலத்தினால் நிரப்பினார். நீங்க கர்த்தருக்காக எழுமணும், பிரகாசிக்கணும், சாட்சியா ஜீவிக்கணும், உலகம் முழுவதிலும் போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற பிரகாசத்தின் ஒளி வீசுவதற்கு அபிஷேகம் ரொம்ப அவசியம். அந்த பலன் இருந்தால் நீங்க எழும்பலாம். எத்தனை பலவீனம் வந்தாலும் உங்களோட ஆண்டவர் இருக்கிறான்றதுக்கு அபிஷேகம் தான் அடையாளமே. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறதா? நிறைய பேர் அபிஷேகத்தில் நிரம்புறதில்லை, வெக்கம். சில பேர் ஆவின் அபிஷேகத்தை ஒன்றும் பெறாமலே இருக்கிறீங்க. நீங்க எழும்ப முடியாது, பிரகாசிக்க முடியாது. நீங்க எழும்பணும்னா அபிஷேகத்தின் பலன் அவசியம். எழும்பு, பலன் கொள் சியோனே. சபை பலப்பட்டால் தான் பிரகாசிப்பிக்க முடியும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, சிம்சோன் உன்னுடைய மகாபலம் எங்கே இருக்கிறது என்று தெளிலால் அவளை கேட்டுக்கொண்டே வந்தா. ஆனா அவன் சொல்றான், நீ முதல்ல என்ன செய்ய வாசி பாருங்க 5-6. பச்சையான 7 அகனி நார் கயிறுனால் என்னை கட்டினா நான் பலட்சி மாவேன், என் பலன் என்னை விட்டு போய்விடும் என்று அவன் சொன்னான். கட்டுனா, ஆனால் அவனுடைய பலனை கண்டுபிடிக்க முடியல. புது கயிறுனால கட்டு, என் பலன் குறைஞ்சி போவோம். புது கயிறுனால ஒன்றும் செய்ய முடியல. என்னுடைய 7 ஜடைய நெசப்பு பாவோடு போய் நீ கட்டினா ஒருவேளை என் பலம் போகும்னு சொன்னான். எதை செய்தும் அவனுடைய பலன் என்ன செய்ய முடியலன்னா எடுக்க முடியல. அவள் கேட்டான், உன்னுடைய பலன் எங்கே இருக்குது? என்னை ஏமாற்றாத, என்னை வஞ்சிக்காத. அவன் இருதயத்தெல்லாம் அவள் சோதித்து பார்த்து அவளை விசனப்படுத்தினாள். வசனம் சொல்லப்பட்டு அவன் சொன்னான், என் தலையில் இருக்கிறதான என் முடியை நீ எடுத்துட்டா என் அபிஷேகம் போயிடும், என் பலன் போயிடும்.
இன்னைக்கு நம்முடைய அபிஷேகம் நம்முடைய பலத்தில், நம்முடைய பலம் தான் நம்முடைய அபிஷேகம், நம்முடைய அபிஷேகம் தான் நம்முடைய பலன். அபிஷேகம் இல்லாமல் பலன் இல்லை, பலன் இல்லாமல் நீங்கள் அபிஷேகத்தில் ஒன்றும் போராட முடியாது. தேவ சமூகத்தில் நல்ல ஆவில் நிரம்புங்க. உங்கள் பலன் எங்கே இருக்குதுன்னா உங்கள் அபிஷேகத்தில் இருக்கிறது. சிம்சோன் சொல்கிறான், என் மகாபலன் எங்கே இருக்கிறது? என் தலையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வாசித்த 92ஆம் சங்கீதத்தில், என் தலையை எண்ணெயால் நீர் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. கர்த்தர் நம்முடைய தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும். சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது, தலையை அபிஷேகம் பண்ணுறாரு. 92ஆம் சங்கீதத்தில் சொல்ல புது எண்ணெயால் என் அபிஷேகம் பண்ணுறாரு. தலையின் மேலே ஊற்றப்படுகிற ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆண்டவர் என் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். இந்த அபிஷேகம் வரும்போது கர்த்தருக்காக நீங்கள் பலப்படலாம், எதையே நீங்கள் செய்யலாம். அவன் முடி எடுத்த போது, அவனுடைய நசரே விரதம் எடுக்கப்பட்ட போது, அவனுடைய மகாபலம் நீங்க அவன் பலட்சியமாயி மற்ற மனுஷனை போல மாறும். உங்க அபிஷேகம் உங்களை விட்டு போயிருச்சுன்னா, நீங்க ஆவியில் நிரம்புற அனுபவம் கர்த்தருடைய வல்லமை உங்களை விட்டு வெளியே போச்சுன்னா, நீங்க என்னெல்லாம் எழும்பினீங்களோ அதெல்லாம் திரும்ப எழும்பி செய்ய முடியாது. ஒரு நாளில் ஒரு தாடக்கோ எலும்பை கொண்டு 1000 பேர் அடித்தவன் தான், ஒரு நாளில் சிங்கத்தை கிழிச்சவன் தான். ஆனால் இப்போ குருடாக்கப்பட்டு சிறை கைதியில் விலங்குகளுக்கு மத்தியில் ஒரு விளையாட்டு பொருளாக மாறிட்டான். நாம் விளையாட்டு பொருளாக சத்துருக்களுக்கு முன்பாக தலை குனிவதும், நாம் சத்துருக்களை கிழிப்பதும், சத்துருக்களை நொறுக்குவதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. எப்போன்னு கேட்டால் நம்முடைய மகாபலத்தின் அபிஷேகம். உங்கள் மகாபலத்தின் அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் காக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எழும்பலாம், பிரகாசிக்கலாம். இன்றைக்கி உங்கள் பலன் எங்கே இருக்குதுன்னு சரியாக நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். கர்த்தர் தான் உங்கள் பலன், அப்படி அபிஷேகம் தான் உங்களுக்குள்ள இருக்கிற பலன். இந்த பலன் வரும்போது, உன்னதத்தின் பலன் உங்களுக்குள்ள ரூபிக்கப்படும் போது, நிச்சயமாக நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருக்காய் பிரகாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சமாரியா, யூதேயா, உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த பிரகாசத்துக்கு காரணம் அவங்க மேலே அனுப்பப்பட்ட உன்னத ஆவியின் அபிஷேகம். நீங்கள் நிறைய பேர் அந்நிய பாஷை அடையாளத்தை பெறாமல், அபிஷேகத்தை பெறாமல் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் எழும்ப முடியல, பிரகாசிப்பிக்க முடியலை. உங்கள் பலம் அபிஷேகத்தில், கண்ணை மூடி ஆவில் நிரம்புது, ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை ஆனந்த தைலத்தினால் நிரப்பும், முன்மாறி பின்மாறியமான அபிஷேகத்தினால் நிரப்பும். யோவேல் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் வாலிபர்களும் உங்களுடைய முதியோர்களும் எல்லாரும் தரிசனங்களை சொப்பனங்களை காண்பார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறினது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரு. அந்த வாக்குத்தத்த வசனம் அவர்களுக்குள்ள நிறைவேறினதாக அங்கே படிக்கிறோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உமது குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொன்னதான வாக்குத்தத்த வசனங்கள் இங்கே நிறைவேறினதாக நாம் படிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இங்கே இருக்கிற எல்லார் மேலும், சின்னவங்க, பெரியவங்க, வாலிபர்கள், வயோதிபர்கள், நீங்கள் புதிதாக வந்திருக்கலாம், பழைய ஆட்களாக இருக்கலாம், 10 வருஷ விசுவாசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது ஆவியானவர் உங்களை தொடுவார், உங்களை அபிஷேகிப்பார். எல்லாரும் பாட்டு பாடு ஆராதிக்கும், நீங்கள் கண்ணை திறந்துருந்தீங்கன்னா பிசாசு தான் போராடும். ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருந்தாங்களாம், பிசாசு உள்ள கூடவே ஒருத்தன் கூட வந்துட்டு இருக்கிறான். ஏன்னா பாதி நேரம் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. வரும்போது கூட யார் வந்துட்டான்? பிசாசு வந்துட்டான். வர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கிறான். 2-3 பேர் கண்ணு திறந்தே இருக்கிறான். அப்போ சொல்கிறான், நான் பிசாசு கண்ணு திறந்துருக்கிறான், அவன் கூட நான் உள்ளே போக போகிறேன். எப்படி எல்லாரும் ஆராய்ச்சிட்டு இருக்கிறான், சில பேர் கண்ணு திறந்து ஆவிங்க என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. பிசாசு எங்கே பூந்துட்டான்? ஆமாம், வேடிக்கை பார்த்தோன்னா உன் வாழ்க்கை வேடிக்கையாக இருக்கும். சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சிம்சோன் வேடிக்கை பொருளாக மாறினதுக்கு காரணம் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. பாவத்து நிமித்தம் தெளிலால் மடியில் நம்ம கண்ணு திறந்துச்சுன்னா பிசாசு நம்ம கண்ணை குருடாக்க போகிறான், வேடிக்கையாக்க பொருளாக மாற்றிடுவான். உங்கள் கண்கள் அபிஷேகத்தை காத்து கொள்ளட்டும். உங்களுடைய சரீரத்தில் ஒரு அபிஷேகம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஆவியானுடைய அசைவாடுதல் இருந்துகிட்டே இருக்கணும். 3வது வாசிக்கும் போது, யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5:35. அடுத்து நாம எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் நம் விளக்கா இருக்கணும். விளக்கு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த விளக்கு அது தினந்தோறும் எரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அணைஞ்சிடவே கூடாது.
இப்போ சில பேர் இந்துக்காரங்க என்ன செய்கிறாங்க, மற்ற ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாளும் 6 மணிக்கு மேலே விளக்கு கொளுத்துறாங்க. இது பைபிளில் பழைய ஏற்பாட்டு நாட்கள் இருந்ததான ஒரு பிரமாணம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்வது, நாம் எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்கணும். இது எரிந்து பிரகாசிக்கணும்னா, இது கர்த்தருக்காக எழும்பணும்னா, இந்த விளக்கு எப்போதும் பாதுகாக்கப்பட்டு சுத்தம் பண்ணப்பட்டு கழுவப்பட்டு இதில் எண்ணெயை வார்த்து இது கொளுத்தப்பட வேண்டும். அப்போ தான் இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் அபிஷேகத்தை மூடி வச்சிருக்கிறீங்க, தேவன் வைத்ததான விளக்கை மூடி போட்டு வச்சிருக்கிறீங்க. லூக்காவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விளக்கை கொளுத்தி மரக்காலாலே அதை மூடாது. அபிஷேகம் பற்றவங்க நல்ல அந்நிய பாஷைகளை பேசணும், உங்களை கொடுத்திருந்த தாளந்துகளை பிரகாசிக்கணும், கொடுத்திருக்கிற கிருபைகளை பிரகாசிக்கணும். அதை விட்டுட்டு அதை மூடி போட்டு வச்சிருக்க கூடாது. நீங்க பிரகாசிப்பதற்கு தடை உங்களை இருக்கிற பயமும், உங்களுக்கு இருக்கிற அவிசுவாசமும், உங்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கையும் வெட்கமும் தான். நீங்க ஆவியில நிரம்ப முடியல, அந்நிய பாஷைகளை பேச முடியல, தீர்க்கதரிசனம் சொல்ல முடியல, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை சொல்ல முடியாத காரணம் மரக்காலால் அதை மூடி வச்சிருக்கிறோம். வெட்கம், பயம், கீழ்ப்படியாம இதெல்லாம் வரும்போது ஆவியில நிரம்ப முடியல, பயம் வந்துருது. ஆனா கர்த்தர் நீங்க சொல்றாரு, நீங்க விளக்கை கொளுத்துற நேரத்துக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே என் விளக்கை நீர் ஏற்றுவீர். விளக்கை ஏற்றுறது உங்க வேலை இல்லை, விளக்கில் எண்ணெயை ஊற்றுறது உங்கள் வேலை இல்லை, ஒப்பு கொடுத்தல் தான் உங்கள் வேலை. ஆண்டவரே என்னை சுத்திகரியும், இந்த விளக்கை நீங்கள் கழுவிடும், சுத்திகரித்து சுத்தமாக்கும். நேரம் இல்லை, விளக்கை ஒவ்வொரு நாளும் ஆசாரியன் அதை கழுவி சுத்தம் பண்ணி அதில் எண்ணெயை வார்த்து அதில் கருத்து போன இருக்குதான அந்த எல்லா விதமான காரியங்களை எடுத்துட்டு புதிய விதமான திரியை வச்சு புதிய எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு நாளும் விளக்கை எரிய வைக்கிறாங்க. இந்த 7 கேண்டலும் சபையை காண்பிக்குது. சபை அனுதினமும் ஒரு பூர்ணமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படணும். 92ஆம் சங்கீதத்தில் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். வாசிங்க 92 எத்தனை வசனம்? 15 வாசிங்க. 10 என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துவீர். ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். நல்லா சுத்திகரிங்க, ஆவியான இடம் கொடுங்க. ஆண்டவர் என்ன புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். 23ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் சொல்லி, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேகம் நிரம்பி வழியணும். அந்நிய பாஷையில் பேசும்போது, வரங்கள் செயல்படும் போது நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போகிற ஒரு அபிஷேகம் இருக்குது. 119ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது, உங்களுடைய வேதம் எனக்கு விளக்கு, என் பாதங்களுக்கு எப்படி தீபமாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது சொல்கிறான். விளக்கு என்பது வேத வசனங்களையும் காண்பிக்கிறது. 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 119ஆம் சங்கீதம் 105வது வசனம், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். வசனம் ஒரு மனுஷனுக்கு விளக்கு. நீங்க விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா வசனம் அபிஷேகம் ரெண்டுமே இருக்கணும். அபிஷேகம் வந்தால் வசனம், வெளிப்பாடு, வாக்குத்தத்தம் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, விளக்குல அந்த கழுவி சுத்தம் பண்ணப்பட்டு எண்ணெயை ஊற்றுறாங்க, திரியை வச்சு கொளுத்தின பிறகு அது எண்ணெய் வருதுன்னா அதுலேருந்து வெளிச்சம் உண்டாகுது. வெளிச்சம் விளக்கை ஏற்றுவது என்பது வார்த்தையை காண்பிக்குது, தீபம். ஆனால் அந்த அபிஷேகம் இல்லாமல் வார்த்தை இல்லை. சில பேர் வெறும் வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு அபிஷேகம் இல்லை. சில சபையில் நல்ல வசனம் இருக்குது, ஆனால் அவங்க ஆவியிலே நிரம்புறது இல்லை. சில சபையில் நல்ல ஆவியில் நிரம்புறாங்க, வசனம் இல்லை. ரெண்டுமே பிரயோஜனம் இல்லை. தீபம் எரியணும்னா எண்ணெயும் இருக்கணும், தீவட்டியாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால சொல்ல, எண்ணெயும் தீவட்டியும் மனவாட்டின் அடையாளம் ரெண்டுமே இருக்கணும். எண்ணெயும் இருக்கணும், தீவட்டி இருக்கணும், அதுதான் பிரகாசிக்கும். எண்ணெயே இல்லாமல் தீவட்டி எரிச்சு வச்சு நீங்கள் எத்தனை தான் எரி வச்சா என்ன செய்யாது? எரியாது. இல்லை, வெறும் எண்ணெய் எரிஞ்சுட்டு விளக்கில் நீங்கள் திரியை போட்டிருந்தா அது திரி என்ன செய்ய போதில்லை? எரிய போகிறதில்லை. நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டுமானா வசனமும் வேணும், அபிஷேகமும் வேணும். 1 பேதுருவில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 பேதுரு 2ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வேகமாக வாசிக்க, நேரம் இல்லை. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல வசனத்தை கவனிக்கிறவனுடைய வாழ்க்கை இருளிலே பிரகாசிக்கிற விளக்கு. யார் கவனிக்கிறவங்க? எதை கவனிக்கிறவங்க? வசனத்தை கவனிக்கிறவனுடைய வாழ்க்கை இருளிலே பிரகாசிக்கிற விளக்கை போல பிரகாசமா இருக்குமா? இந்த ரூம் முழுசும் இருளா இருந்து ஒரு விளக்கை ஏத்தனை என்ன செய்யுது? இந்த ரூம் முழுவதும் அது பிரகாசிக்குது. அப்போ நமக்குள்ள இருக்கிற அபிஷேகமும் வார்த்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், எங்கே கொண்டு போக வேணும்ன்றதை தீர்மானிக்கிறது. அதுக்கு தான் வசனமும் அபிஷேகமும் விளக்கை எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாங்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் தாங்க, இன்னைக்கு ஒரு வார்த்தையை தாங்க, அப்படி நீங்கள் கேட்டு பழகுனா வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நீங்கள் இருக்கலாம்.
நிறைய காரியங்கள் இருக்குது, அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த காலை வேளை நாம் சிந்திப்பது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. நாம் எழும்ப வேண்டியது தூசியை உதறிவிட்டு நாம் எழும்ப வேண்டியவர்கள். தூசி என்பது செவி கொடுக்காத தன்மைகள், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மைகள். இவைகளை விட்டு விட்டு நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு செவி கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்மளால் எழும்ப முடியல, காரணமிட்ட பலன் இல்லை. அபிஷேகம் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது. இந்த பலன் வரும்போது நீங்கள் எழும்பலாம், பிரகாசிக்கலாம். மூன்றாவது, விளக்கை எப்போதும் சுத்திகரித்து அதை அபிஷேகத்தினாலும் வார்த்தையினாலும் பலப்படுத்துவோமானால் நிச்சயமாய் நாம் பிரகாசிக்கலாம். கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறது இருளுக்காக அல்ல, நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல. தேவன் நம்மை பிரகாசிக்கும்படி அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கணும், நீங்கள் இருக்கிற இடங்களை பிரகாசிக்கணும். நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்டதான இயேசு கிறிஸ்து ஒளியாக பிரகாசித்தார். நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்டதான அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பிரகாசமாக ஒளி வீசினாங்க. அவங்கள பார்க்குறவங்க சொன்னாங்க, அப்போஸ்தலரை பார்க்க இவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, இவங்களுக்குள்ள தேவனுடைய வல்லம் இருக்கிறது, இவங்க பிசாசுகளை துரத்துவாங்க, இவங்களுடைய வியாதிகளை குணமாக்குற வல்லம் இருக்குது. அவருக்குள்ள கர்த்தருடைய மகிமை பிரகாசித்தது. இருள் ஒருவேளை காரில் ஜனங்களை மூடலாம், இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடலாம். ஆனால் கர்த்தர் நம்ம மேல் இந்த காலவேளை உதித்திருக்கிறார். உதிக்கிற உன்னிடத்துல ராஜாக்களும் பிரபுக்களும் தேடி வருவாங்க. கர்த்தருடைய பிரகாசனம் அனைவர் மேலும் இருப்பதாக. முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஆவியானுக்கு இடம் கொடுத்து, கேட்ட சத்தியத்துக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே என்னை பிரகாசிக்க பண்ணும். நான் இருளை நடந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தர் என்னை வெளிச்சத்தின் பாதையில் கொண்டு வாங்க ஆண்டவரே. என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன் என்னை பிரகாசம் அடைய பண்ணும். என் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவனுடைய மகிமையின் கருத்தை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே. நான் எழும்ப கூடாதபடி, நான் பிரகாசிக்க கூடாதபடி தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றோம். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தானே, நான் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ஆயுதத்தை முறியடிப்போமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ஆயுதத்தை முறியடிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது உன்னுடைய காலமல்லோ. சத்தத்தை உயர்த்தி, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணையோடு காரானுக்குள் நுழைவாமே. எழுப்பாலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துணையோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆமே, எழுப்புதலின் நேரமல்லோ, என்னுடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஹல்லேலூயா. கொஞ்சம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாயில் பாட்டே வரல பாரு. எலும்பு 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 எல்லாம் எலும்பலாம். நீங்கள் இன்னைக்கு எழும்பி ஆகணும், நீங்கள் பிரகாசிச்சு ஆகணும். நீங்கள் எழும்பாமலே இருந்தீங்கன்னா பிரகாசிக்க முடியாது. நல்ல வாயத்தை சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ஆயுதத்தை முறியடிப்போமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை முறியடிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ. சத்தத்தை உயர்த்தி, இது என்னுடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள்.
ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் மலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரி சவாலா ரமா கரமானியா தீரா சந்தரதல ரமா உராபாலா சந்திரா கராரியா தரவனா. ஆமென். சவாலா கத்திரா கசந்தரபௌதிராரியா தர. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் மலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 மலங்கம் இடியும் வரை. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவாரதனையோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவாரதனையோடு கனானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது. இத உன்னதத்தில் தோன்றின நம்ம மேல உதித்திருக்கிறார். நீங்க எழும்பலாம், கர்த்தருக்குள்ள பலன் கொள்ளலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எழும்பாத இருள் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். இதுவரையில் இருள் உன்னை சூழ்ந்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, இருள உட்கார்ந்தால கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். என் சத்துரு எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். கர்த்தர் என் பலன். ஹல்லேலூயா 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 ஹல்லே. கவனிங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் தான், ஒரே செகண்ட், ஒரு நிமிஷம் நீங்க ஒப்பு கொடுத்தா போதும். இந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கும். இது உங்களை பிரகாசிக்க பண்ணும். இனி இருளான வாழ்க்கை உங்க வேலையிலேயோ குடும்பத்தில் வந்துடக்கூடாது. இருள் உங்களை தொட அதிகாரமே இல்லை. ஏன்னா நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். தேவனை பிரகாசிக்கும்படி கிறிஸ்து இயேசுவின் மகிமைகளை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, இது எழுப்புதலின் நேரம், இது என்னுடைய காலம், இது என் காலம், இது என் நேரம், இது எனக்கு குறிக்கப்பட்ட நேரம், இது எனக்கு குறிக்கப்பட்ட காலம். நான் பிரகாசிப்பதற்கென்றே கர்த்தர் எனக்கு முன் குறித்திருக்கிற காலம், நியமிக்கப்பட்டிருக்கிற நேரம் இது. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பாடலாமா? இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. சத்தத்தை வைத்து சொல்லுங்க, இது என்னுடைய காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார தொனியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார தொனியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார தொனியோடு கனானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை இடியட்டும். ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 ஆர்ப்பரிப்போம். எல்லா தடைகள் முடியட்டும், சாபங்கள் முடியட்டும், நிர்மூலமாகட்டும். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார தொனியோடு கனானுக்குள் போ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார தொனியோடு. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ. சபலகராயா ரூடா சத்தரவ ரலா சந்தரமேனரேனா சமரவரகதுனா கத்துராரியாஸ். ஆமென். எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. சகரபல ரபஹதுனா சிகரபல ரிதி சதரதி அக்கரமனா உரா கபாதியா சந்தர பௌதனா ரியத்தல பௌதனா ரிகா சடோ திபிர மனா ரபாகதி சத்தட மனா ரியாந்தனா. எழும்பு 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 சியோனே,
உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழும்பு. பலன் இல்லாத சியோனே பலன் கொள்ளு. கர்த்தருடைய பலப்படுத்தாத காலவேளையில் நீ பலனற்று வந்தாய், நீ திடனற்று வந்தாய், நீ சோர்ந்து போனாய். கர்த்தருடைய காலவேளையை பலப்படுத்தி அனுப்புகிறார். போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கர்த்தருடைய பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. உன்னை அனுப்புகிறவர் அவர். உன்னை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். அவரே உனக்கு பலனானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. பரலோக தேவரே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். பரலோக பிதாவே, நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இந்த காலை வேளை நாங்கள் எழும்ப முடியாமல் இருந்த தடைகளை நிர்மூலமாக்கி எங்களை எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக மாற்றினதுக்காக நன்றி. கர்த்தர் எங்களை எழும்ப பண்ணி கொண்டிருக்கா நன்றி. இது எங்களுடைய காலமோ நேரமாய் நீர் மாற்றினதுக்காக நன்றி. இதுவரையில் இருளான வாழ்க்கையை மாற்றினதுக்காக நன்றி. இதுவரையில் பலனற்ற போயிருந்தவர்களுக்கு பலனை கொடுத்ததுக்காக நன்றி. நீர் எங்கள் விளக்கை ஏற்றி பிரகாசித்து எங்கள் வழியை ஆயத்தம் பண்ணதுக்காக நன்றி. இந்த காரங்களை எங்கள் எல்லாரையும் தாழ்த்தப்படுகிறோம். வந்தவர்கள் வரத்தவனை யாவரையும் ஆசீர்வதியும், கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவே நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை என்றும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில், 2ஆம் வாரத்தில் எல்லார் வீடுகளையும் ஜெபம் இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் அதுக்கு ஆயத்தமாயிருங்க. சொல்லும்போது நான் வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க. முதல் வாரத்தில், அது 2ஆம் வாரத்தில் மாலை நேரத்தில் நன்றி செலுத்தும் கூட்டங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு இப்போயே ஆயத்தமாயிருங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம், கிருபை, பிரகாசம் இப்போதும் எப்போதும் சதா காலங்களில் கிறிஸ்துவின் வருகை மட்டும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வாழ்த்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.